இயற்கை விவசாய ரகசியங்களையும் கால்நடை வளர்ப்பு அந்த மாதிரி விஷயங்களையும் உங்களிடம் நேரடியாக கொண்டு வரும் இது உங்கள் தமிழ் நேச்சர் சாயில் சீக்ரெட் சேனல். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணை முறையில் இல்லாமல் நேரடியான மேய்ச்சல் முறையில் ஆடு வளர்ப்பு பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி வாங்க விவசாயிக்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணா உங்களை பற்றி ஒரு அறிமுகம் பண்ணிக்கோங்க. விருதுநகர் மாவட்டம் திருச்சி பக்கத்தில் தாமரைக்குளம் நம்ம ஊர். சரிண்ணே. எத்தனை ஆடுனே வளர்க்குறீங்க? நம்மகிட்ட ஒரு 300 ஆடு இருக்குண்ணே. 300 ஆடு இருக்கு. சரிங்கண்ணா. என் பேர் எம் செந்தில்மணி. எத்தனை வருஷமான ஆடு வளர்த்துட்டீங்க? நாங்கள் ஒரு 6-7 வயசுலேருந்து ஆடு மேய்க்கிறோம். உங்களுக்கு 7 வயசுலேருந்து? இப்போ எத்தனை வயசுண்ணே? எனக்கு 35 வயசு. 35 வயசு ஆகுதுங்க. சரிங்க. ஏன்னா இந்த மேய்ச்சல் முறையை தேர்வு செஞ்சீங்க? மேய்ச்சல் முறை உங்களுக்கு பண்ண போடுறதுக்கு அன்னைக்கு தோதுவதை கிடையாதுண்ணே. இன்னைக்கு தோதுவதை இருக்குது. நாங்கள் மேய்ச்சல் முறையை அடைச்சி பார்க்குறதுக்கு நல்லா இல்லாமல் இருக்கும். மேய்ச்சல் முறையை முதல்ல இருந்து எந்த இன ஆடுகள் நீங்கள் தேர்வு பண்ணியிருக்கீங்க? இப்போ இருக்க நம்மகிட்ட எல்லா ரக ஆடு மேய்ச்சல் பழைய நாட்டு ஆடுன்னு கிடைக்கும். எல்லா ரக ஆடுங்க இருக்குண்ணே நம்மகிட்ட. ஏன் இந்த இனத்தை தேர்வு பண்ணீங்கன்னு ஏதாவது காரணம் இருக்கானே? காரணங்கள் முதல்ல நாட்டு ஆடு இருந்துச்சுண்ணே. இப்போ மயிலம்பாடி மேச்சாரி ஆடு இருக்குன்னு சொல்லவும் அதுலேருந்து இதுக்கு மாறி இருக்கும். அவ்வளோ அதுலேருந்து இதில் மாறி இருக்கு. அதாவது விலையும் அந்த மாதிரி. ஆமாம், விலையை முதல்ல அடிக்கீடாக்கிட்டு அந்த நாட்டு கிடாய்கள் தேவைப்படுச்சு. இது இந்த பண்ணை மரமாக போட்டு வளர்க்கவும் நம்மளுக்கு இந்த மேச்சாரி மயிலம்பாடி ரகத்துக்காண்டி அதனால மாறி இருக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் மேய்ச்சல் இருப்பீங்க? காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும். கோடை காலத்தில் எப்படி மேய்ச்சலை சமாளிக்கிறீங்க? இப்போ நம்ம ஈத்தாமரைக்குளத்துல இருந்து புழுவாக்கரை பக்கத்தில் திருப்போணம் பக்கத்தில் புழுவாக்கரை கடை போட்டுருக்கேன். சரிண்ணே. அதாவது கோடை காலத்தை சமாளிக்கிறதுக்காக மழை தண்ணி வாய்ப்பு இல்லாதனால இங்கே மழை வெய்யும் இங்கிட்ட மேய்க்கிறோம்னே. மேய்ச்சல் மட்டுமே போதுமா இல்லை இதுக்கு தனியாக தீவனம் போட முடியாது. உங்களுக்கு 300 ஆடுன்னு சொல்லையில போட்டு வளர்க்க முடியாது. ஆமாம், குடிநீர் மேய்ச்சல் முறை வளர்ப்போம். குட்டியில் மட்டும் வீட்டில் ஏற வாங்கி போட்டு வீட்டில் வளர்க்கும். சரிண்ணே. அப்போ எத்தனை வயசு வந்தோன்னா அந்த குட்டிகளை மேய்ச்சல் முறைக்கு பழக்கப்படுத்துவீங்க? மேய்ச்சல் 40 45 நாளில் நாங்கள் 5 வச்சு விற்றுருவோம். விற்கிற கிடா குட்டிகள். ஓ, கிடா குட்டிகளை விற்றுருவீங்க. அது என்ன விலைக்குண்ணே போகும்? குறைஞ்சது ஒரு 11 ரூபாய்க்கு போகும்ண்ணே. 11 ரூபாய்க்கு போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு மேலே 45 நாளைக்கு மேலே இருக்கிற அதாவது பெட்டையாட்டு குட்டிகளை மட்டும் ஆட்டில் விட்டுருவீங்க. 45 நாள்லேயே மேய்ச்சலுக்கு பழக்கப்படுத்திடுவீங்க. அப்போயே இற கடிக்க ஆரம்பிச்சிடும். 25 நாளில் இற கடிச்சிடும். இதுக்கு எப்படிண்ணே தண்ணி இந்த உப்பு கனிம உப்புக்கெல்லாம் எப்படிண்ணே பயன்படுத்துறீங்க? அந்ததெல்லாம் கிடையாது. மேய்ச்ச மரமாக உங்களுக்கு இயற்கையில் மழை வந்து தண்ணி தான். அப்புறம் மற்றபடிக்கும் அதனால இந்த தனியாக அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வீட்டில் வளர்க்குற குட்டி குச்சி புண்ணாக்கு, இந்த கலப்பு தீவனம், கடலை புண்ணாக்கு தூசி, சீனியாரை போட்டு இதுக்கு போட்டு அரிசி இதுக்கு போட்டு 5 வளர்ப்போம். மேய்ச்சல் முறையினால வளர்க்குறதுனால உங்களுக்கு செலவு எப்படிண்ணே? எதுவும் செலவுக்கு என்னென்ன இருக்குது? இந்த இப்போ இங்கே வந்திருக்கோம். இங்கே உங்கள்கிட்ட நம்ம போய் வீட்டில் போய் சாப்பிட்டு வந்தாலும் பெட்ரோலுக்கு தான் இருக்கும் இந்த காசு. அந்த மாதிரி செலவு மட்டும்தான். பெரிய தனிப்பட்ட முறையில் எதுவும் செலவு கிடையாது. இதில் எப்படிண்ணே லாபம்லாம் எப்படிண்ணே? லாபம் வந்துச்சுன்னா சீக்கு சிந்தனை இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். எந்த மாதிரி நோய்கள் நீங்கள் பெருசாக சந்திச்சிருக்கீங்க? நான் படிசாவை மட்டும் வந்துச்சுன்னா பெரிய சித்திரவதையாக இருக்கும். படிசாவு துள்ளி குச்சோன்னு சேர்த்து. ஓ ஆமாம், அதுக்கு இந்த பினாமத்து நெக்லஸ் கோல்டு அந்த ரகம் உள்ள மருந்து போடலாம். ஈட்டி சரிண்ணே, அது போடலாம். சரி. பிள்ளையரிச்சு போயிருந்துச்சுன்னா உங்களுக்கு பிபிஆர், அது பிபிஆர் ஊசி போடலாம். தடுப்பூசி குடி போட்டால் ஆக்கு மிஞ்சி இருந்துச்சுன்னா அதில் ஒரு 3 இது இருக்குது டானிக்கா, அது வாங்கி போடலாம். இப்போ மழை காலம் வெயில் காலத்துக்கு என்ன மாதிரி நோய் வரும்? இப்போ கூட அப்படியே கலைஞ்ச உடனே குட்டிகள் சாகுது. அதுக்கு மருந்து வாங்கி போடுறோம். அதுக்கு மருந்து வாங்கி போடுறீங்க. சரிண்ணே. ஆனால் இந்த படுசாவுன்னு சொன்னீங்களண்ணே, படுசாவுன்னா என்னன்னு மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையான வழியில் அது என்ன நோயின்ற மாதிரி தெரியும். நம்ம மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது அந்த மாதிரி. மற்ற இதுக்கு கிடையாது. அது ரெண்டாவது போக ஒரு சில ஆடுகள் ரத்தமாக போடும். மஞ்சள் காமாலைன்னு சொல்லுவாங்க. மஞ்சள் காமாலைன்னு சொல்கிறது அதுக்கு நமக்கு அந்த முதல் நாட்டு பார்த்த உடனே வீட்டில் அடைச்சி போட்டு தண்ணி குடிக்காம மட்டும்தான் காப்பாற்றுறாங்க. தண்ணியை குடித்தா அந்த குட்டி குடிக்காது. இப்போ வெள்ளாட்டுக்கும் செம்பரியாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஏதாவது சொல்ல முடியுமாண்ணே? வளர்ப்பில் வெள்ளாடு 2 குட்டி விடும்ண்ணே. இது 1 குட்டி தான் போடும். அது சொன்னால் ஒரு வீட்டு வசதி வைக்கணும்னா ஒரு 20 வெள்ளாடு வளர்க்கணும்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களா வீட்டில் வச்சு தீவனம் அந்த மாதிரி போட்டு வளர்த்து நல்லாயிருக்கும். இது குறைஞ்சது 300 ஆடு இருந்தாலும் மேய்ச்சல் முறை இது வளர்க்கலாம். மேய்ச்சல் முறையில் வளர்த்துக்கலாம். சரிண்ணே. இது நீங்கள் அதானே இந்த நோய் தடுப்புக்கு நீங்கள் பயன்படுத்துகிற முறை ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக? ஏன்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து வளர்க்குறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஏதாவது உங்களுக்குன்னு இப்போ ஒவ்வொரு நோய்க்குன்னு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு வைத்தியம் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு ஏதாவது வைத்தியம் வச்சுருக்கீங்க? எப்படி அப்பயே மாதம் பிபிஆர் போட்டுருவாங்க. பிபிஆர் குட்டி போட்டாலும் போட்டுருவாங்க, ஆட்டுக்கு போட்டாலும் சிப்பரா போட்டாலும் போட்டுருவாங்க. அது நோயை தடுக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே பக்கத்து ஊரில் இருக்குன்னா இந்த இடத்துல இந்த நோய் இருக்குன்னா அதுக்கு முன்னக்கூடி போடுறது. இந்த தை மாதம் ஈட்டி நாமிட்டு டானிக்கு
ஓகே. அதை போட்டு இது வந்து இத்தனை வயசு குட்டிக்கு தான் போடணும் ஏதாவது கணக்கு இருக்கா? கிடையாது. அந்த மாதிரி கணக்கு இல்லை. சரி சரி அந்த சரி. டானிக்கு வந்து ஒரு 20 நாள் குட்டிக்கு மேலே கொடுக்கும். 20 நாள் குட்டிக்கு மேலே கொடுக்கலாம். இது எந்த நோய்க்குனே கொடுக்குற மாதிரி இருக்கும்? அந்த மாரடைப்பு மாதிரி மனுஷங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த இதுக்கு அந்த இதை கொடுக்கலாம். சரிண்ணே. அதே வந்து கண்டிப்பாக கொடுக்கணும்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா கீரிப்பூச்சி மருந்து கொடுக்கணும். கீரிப்பூச்சி மருந்து அந்த கிலோமீட்டருக்கு செஞ்ச மாதிரி. ஓகே. அதாவது நீங்கள் பெருசாக சந்திச்ச பிரச்சனைனா படுசாவு தான் பெரிய படிச்சாவும் இந்த மஞ்சக்காமலை இந்த ரத்தமாக மூடுறது, அது 2 தான் நீங்கள் பெருசாக சந்திச்சீங்க. சரிண்ணே. அம்மா நோய். அம்மா நோய் வந்து முன்ன கூட ஒரு 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் இருக்குன்னா முன்ன கூட ஊசி போடணும். இல்லைன்னா வந்துருச்சுன்னு சொன்னால் அதை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். அதாவது முன்னாடி ஏதாவது மேய்ச்சல் முறையில் வளர்க்கும் போது இந்த ஊரில் அந்த ஊரில் இருக்குன்னு கேள்விப்பட்டீங்கன்னா அம்மா தடுப்பூசி வாங்கி போடணும். முன்னாடியே நம்ம போட்டுறோம். அப்படி போட்டால் தானே. இப்போ இது சந்தைப்படுத்துறது எப்படிண்ணே? வசதியாக இருக்கா செம்மறி ஆடு? ஆமாம். ஏன்னா இப்போ வெள்ளாடு பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்ட அளவுக்கு நாங்கள் போய் ஒவ்வொரு விவசாயிகள் உங்களை மாதிரி ஆளுகளை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். வெள்ளாடு மேய்க்கிறவங்க எல்லாருமே சொல்கிறது என்னன்னா, கை மேலே பணம், எப்போ வேணாலும் நாங்கள் விற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல பணம் வைக்கலாம்ண்ணே. 40 நாள் குட்டி உங்களுக்கு. அதாவது சந்தைப்படுத்துறது வந்து ரொம்ப எளிதாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது வந்து எங்களுக்கு எளிமை. இது வந்து எளிமை. இது மழை வெஞ்சி திறந்து விட்டு நின்றுக்கிறோம். நாங்கள் ஒரு எங்கேயாச்சும் நிற்கலாம். வெள்ளை எடுக்கிறத வந்து ஓடி போவோம் வீட்டுக்கு, அவ்வளோதான். அதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்டாக அதுதான். அதே மாதிரினா இப்போ புதுசாக பண்ணை, இப்போ இந்த மாதிரி இல்லை மேய்ச்சல் முறையில் பண்ணணும், இல்லை பண்ணை வைக்கணும் அப்படின்னு வர்ற விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க? சொன்னோம்னா முன்ன கூட கொஞ்சம் மிச்சப்படுத்தணும்னு சொன்னோம்னா அகத்தி, கூவா புல், அந்த இறைகளை போட்டு ஃபினிஷிங் பண்ணி போட்டு அதை வளர்த்துக்கிட்டு உங்களுக்கு வளர்த்தா குட்டி வாங்கி வளர்த்தா மிச்சம் இருக்கு. இந்த பண்ணையவே அடுத்து நீங்கள் விரிவுபடுத்தணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட இலக்கு எப்படின்னு இருக்கும்? எந்த மாதிரி விரிவுபடுத்தலாம்னு நினச்சிருக்கீங்க? ஆட்டை வந்து சேர்த்துக்கலாம்னா இன்னொரு ஆள் கூட சம்பள ஆளோட வச்சு சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். மாத வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆடுல வந்து வருமானம்னு கிடைக்காது. 3 மாதத்துக்கு ஒருக்கா கிடைக்கும். 3 மாதத்துக்கு ஒருத்தா கிடைக்கும். 3 மாதத்துக்கு ஒருக்கா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோண்ணே கிடைக்கும்? சொன்னால் குட்டி சோடி 11 ரூபான்னு சொன்னால் ஒரு 10 குட்டி வச்சா பார்த்துங்க ஒரு 1 10 கிடைக்கும். ஏன்னா நம்ம ஒரு 10-15 ரூபா மருந்துக்கு செலவழிச்சிருக்கோம். சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டதுக்கு. இயற்கை விவசாயிகளே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வர்ற வீடியோவில் வந்து இந்த மாதிரி புதிய விவசாய வந்து நேரடியாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.